அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம புஸ்தகத்தோட முக்கியத்துவம், அதை படிப்பது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத பத்தி படிப்போம். இதை பத்தி சின்ன 2-3 கோட் நம்ம படிக்கலாம். அதாவது நம்ம நெப்போலியன் போனபார்ட் சொல்லியிருக்காரா, ஷோ மீ அ ஃபேமிலி ஆஃப் ரீடர்ஸ் அண்ட் ஐ வில் ஷோ யூ த பீப்புள் ஹூ வில் மூவ் த வேர்ல்டு அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி ஓப்பன் அ புக், ஓப்பன் யுவர் மைண்ட். புக்ஸ் வந்து யோர் பாஸ்போர்ட் டு இன்ஃபினிட் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி அ டாக்டர் an apple a day keeps a doctor awayங்கிற மாதிரி a book a day keeps ignorance away அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம பல வாழ்க்கையில பல கஷ்டங்களுக்கு காரணம் என்ன சொல்றாங்க, அறியாமை அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி புத்தரும் அப்படிதான் சொல்லியிருக்காரு, அறியாமை, நமக்கு ஏதோ நாலேஜ் இல்லாதது தான் நம்மளுடைய வாழ்க்கையில துன்பங்களுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அறியாமையை நம்ம எப்படி போக்கிக் கொள்றது அப்படிங்கிறது, அதுக்கு ஒரே வழி புஸ்தகம். இந்த புஸ்தகங்களை கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஒரு பழக்கமா, ஒரு ஹேபிட்டா இன்டகிரேட் பண்ணி இருந்தோம்னா நமக்குள்ள ஒரு உள்ளூர் இருந்து நமக்குள்ள ஒரு செல்ஃப் பவர் வந்துடும். நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்போ இந்த நம்ம பவரை வெளியே இருந்து தேடிக்கொள்ளவே வேண்டாம். என்னைக்கு புஸ்தகங்கள் படிக்கிறது நம்மளுடைய பழக்கமா மாறிடுச்சோ, அன்னைக்கு நமக்கு வந்து உள்ள இருந்து ஒரு சக்தி நமக்குள்ள டெவலப் ஆயிரும். ஒரு விவேகம் வந்துடும், ஒரு வைராக்கியம் வந்துடும். எதனாலும் எப்படி நம்ம அதை வந்து வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விவேகம் வந்துடும். விவேகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புஸ்தகங்கள் படிக்க படிக்க விவேகம். ஸோ அந்த ஞானமும் இந்த விவேகம் இதெல்லாம் சேர்ந்தாதான் நமக்கு முக்திக்கு வழி. புக்ஸ் ஆர் ரீடிங் புக்ஸ் இஸ் த ஷார்ட்கட் டு என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ புஸ்தகங்கள் படிக்க படிக்க என்லைட்டன்மெண்ட், அதாவது முக்தி அடையறதுக்கு அது ஒரு முக்கியமான வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம முன்னோர்கள் நமக்கு பல விதமான புத்தகங்கள், அதாவது ஆன்மீக புத்தகங்கள் இருக்கு, மற்ற விதவிதமான புத்தகங்கள் இருக்கு. நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லயும் ஒரு ஒரு விதமான புத்தகங்கள் படிச்சுட்டு போவோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சின்ன வயசுல இருக்கும்போது சின்ன சின்ன புஸ்தகங்கள், ஃபேரி டெய்ல்ஸ் படிப்போம், ரைம்ஸ் புக் படிப்போம். அப்புறம் அதுக்கு மேல கொஞ்சம் போனா அந்த பேரபிள்ஸ்ன்னு சொல்லி மாரல் வச்ச ஸ்டோரிஸ் அப்படி படிப்போம். அதுக்கு அடுத்த லெவல் போகும்போது இன்னும் கொஞ்சமா அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்கூல் புஸ்தகம், காலேஜ் புஸ்தகம் அது வேற. இது வந்து அதையும் தாண்டி நம்மளுடைய எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்டுக்காக நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள். நான் எனக்கு ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல ஈவன் சாப்பிடும்போது கூட புஸ்தகத்தை அப்படி கையில வச்சுட்டு ஓபன் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டுட்டே படிக்கிற மாதிரி. அப்கோர்ஸ் அது வந்து நல்ல பழக்கம் இல்லை, இருந்தாலும் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது புஸ்தகங்கள் படிக்க. அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு ஒரு புஸ்தகமா படிச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஜ் போகும்போது இந்த ஃபேமஸ் 5 சீக்ரெட் 7 அப்படின்னு எல்லாம் ஏதோ புஸ்தகங்கள் வந்து எனிட் பிளைட்டன் அப்படின்னு ஒரு ஆத்தர், அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். குழந்தைங்க நம்மள வந்து வேற ஒரு உலகத்துக்கே கூட்டிட்டு போயிடும், ஒரு கற்பனை உலகத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போயிடும். அந்த மாதிரி புஸ்தகங்கள் படிக்க வந்தோம். அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டேஜ் வரும்போது இந்த மிஸ்ட்ரி புஸ்தகங்கள் அப்படியெல்லாம் படிக்க ஆரம்பிச்சோம், சேலஞ்சஸ் அப்படி. அதுக்கு அடுத்து போக போக வரும்போது சில நேரம் நம்ம என்ன இந்த பல புஸ்தகங்கள், அதாவது இந்த என்ன சொல்றது, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றது, அந்த மாதிரி புஸ்தகங்கள், சேலஞ்ச் இருக்குது, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு, அந்த மாதிரி புஸ்தகங்களுக்கு அடுத்த லெவல் போகணும். அப்புறம் நாளடைவுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தேடல் வந்துடுச்சு. நான் வந்து ஐ ஸ்லோலி ஷிஃப்டட் டு ஸ்பிரிச்சுவல் புக்ஸ். ஒரு தேடல் வந்துச்சு, நமக்கு என்ன இருக்கு லைஃப்ல, நம்ம எதுக்காக வாழ்றோம், நம்ம எதுக்காக எங்க போயிட்டு இருக்கோம், யார் நம்ம கூட வரா, இவங்கெல்லாம் ஏன் நம்ம கூட வராங்க, இவங்க ஏன் நம்ம கூட இந்த அளவுக்கு ஒன்று நம்மளோட சேர்ந்து இருக்காங்க, ஏன் சிலர் நம்ம கூட சேராம இருக்காங்க அப்படின்னு கொஞ்ச நாள்ல ஒரு தேடல், ஒரு கேள்வி வர வர வேற மாதிரி புஸ்தகங்கள் நான் படிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் வந்து அந்த ராபின் சர்மாவோட புஸ்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் போலோ கோலோன்னு ஒரு ஆத்தர், அப்புறம் டாக்டர் பிரையன் வைஸ்ன்னு ஒரு ஆத்தர், அதுக்கப்புறம் டாக்டர் வெயின் ட்ரையர்னு ஒரு ஆத்தர், அதுக்கப்புறம் இன்னும் பல ஆத்தர்ஸ், அப்புறம் பரமஹம்ச யோகானந்தா அவருடைய சுயசரிதை அப்படிங்கிற ஒரு புஸ்தகம். இதெல்லாம் வந்து ரொம்ப என்லைட்டனிங் புஸ்தகங்கள். இனிஷியலி சில புஸ்தகங்கள்லாம் வாங்கி வச்சிருப்பேன், என்னமோ தோணுச்சோ என்னமோ தெரியல, இதெல்லாம் வாங்கி வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ அந்த மாற்றங்கள் வந்துச்சு. புஸ்தகங்கள் மட்டும் இல்லாம
பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்ல இப்போ நமக்கு எல்லாம் ரொம்ப வசதியா இருக்கு. அந்த மாதிரி பிளாக்ல போய் இன்டர்நெட்ல போய் சும்மா ஒரு பேஜ் 2 பேஜ் ஏதாவது ஒரு தலைப்புல இருக்கும். நான் வந்து அந்த நேரம் ஆத்மாவுடைய ஜேர்னி, அந்த ஆத்மா எப்படி எப்படியெல்லாம் இவால்வ் ஆயிட்டு வருது இப்படிங்கிறது கேள்வி எல்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை பத்தி எல்லாம் ஆன்லைன்ல போய் நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். இப்போ நமக்கு ரொம்ப வசதியா இருக்கு. நம்ம படிக்கணும்னு நினைச்சா புஸ்தகத்தை வச்சு படிக்கலாம். இல்ல நமக்கு படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னா ஆடிபிள் புக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? நம்ம சும்மா கேட்டா போதும், ஆடியோவாவே நான் அந்த மாதிரி புஸ்தகங்கள் இருக்கு. சின்ன சின்னதா படிச்சுக்கலாம். ஒரு நாள் ஒரு பேஜ், இன்னொரு நாள் ரெண்டு, இன்னும் ஒரு 10 பேஜ் படிக்கலாம், இன்னொரு நாள் ஒரு 20 பேஜ் படிக்கலாம். இப்போ எல்லாமே நமக்கு வந்து ஈஸியா ஆக்கப்பட்டது. ஒரு புஸ்தகத்தை தான் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு கிடையாது. சும்மா நம்ம செல்போன் இருந்தாலே போதும், அந்த பர்டிகுலர் புக்குக்கு போயிடலாம். கிண்டில்னு ஒரு கருவி இருக்கு இல்லையா? அது வழியாகவும் நம்ம புஸ்தகத்தை எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எந்த நேரம் வேணாலும் நம்ம படிச்சுக்கலாம். ஸோ நம்ம லைப்ரரிக்கு தான் போகணும், அங்கே உட்காந்து தான் படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் அது ஒரு பியூட்டி. சின்ன வயசுல ஸ்கூல்ல லைப்ரரின்னு ஒன்று இருக்கும். அப்போ லைப்ரரி பீரியட்னு ஒன்று ஸ்கூல்ல எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் அந்த பீரியட்ல போய் உட்காந்து என்ன புஸ்தகம் இருக்கோ படிப்போம். ஸ்கூல்ல நமக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்படி இன்ஃபர்மேஷனை சேகரிக்கக்கூடியது புஸ்தகங்கள். அப்புறம் நம்ம அதை வந்து நமக்குள்ளேயே கான்டெம்ப்ளேஷன் கொண்டு வந்து எதனால இப்படி வந்துச்சு, இன்னும் 4 பேர் கூட அந்த புஸ்தகங்களை பத்தி பேசும்போது அந்த இன்ஃபர்மேஷன் புஸ்தகத்துல இருக்கிறது நமக்கு நாலேஜா மாறுது. அதுக்கப்புறம் அந்த நாலேஜா மாறுறத வந்து நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணும்போது அஸ் த விஸ்டமா ஆயிடும். நம்ம வந்து ஞானிகள் ஆயிடும். என்னைக்கு நம்ம அந்த நம்ம நம்ம புஸ்தகங்கள் மூலம் நமக்கு ஏற்பட்ட அந்த நாலேஜை வாழ்க்கையில, தினசரி வாழ்க்கையில நம்ம என்னைக்கு அதை அப்ளை பண்றோமோ அன்னைக்கு நமக்கு அந்த விஸ்டம் அந்த புஸ்தகத்துல இருந்து வருது. ஸோ இதைத்தான் வந்து ஞானிகள் எல்லாருமே சொல்றாங்க. என்னைக்கு நீங்க புஸ்தகங்களை படிச்சு படிச்சு வர்றீங்களோ உங்களோட அறியாமை, அஜ்ஞானம், அந்த அந்த இதெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம ஞான வழி பாதையில நம்ம போகணும். ஸோ வாழ்க்கையில நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி புஸ்தகங்கள், சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். சின்ன குழந்தைங்களுக்கு புஸ்தகங்கள் வாங்கி குடிக்கணும். அவங்க வந்து நம்ம படிப்பு மட்டும் இல்லை, அதாவது ஆனா அவனா ஏபிசிடி படிக்கிறோம், ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு சொல்லி கொடுக்குறோம், இந்த மாதிரி புஸ்தகங்கள் இல்லாம நமக்கு அந்த காலத்துல பஞ்சதந்திரா அப்படிங்கிற புஸ்தகம் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப அருமையான புஸ்தகங்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் மீறி இப்போ இந்த வயசுல அந்த பழக்கங்கள் இருந்தாதான் இன்னும் நம்ம வயதாகும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த மாதிரி புஸ்தகங்கள்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் புக்ஸுக்கு மாறுறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா வயசுலயுமே நம்ம ஒரே வகையான புஸ்தகங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அறிவு அந்த அளவுக்கு மட்டும்தான் போகும், நம்ம கண்ணோட்டம் அந்த பக்கம் மட்டும்தான் போகும். இப்போ புஸ்தகங்களே பாத்தீங்கன்னா ஒரு நேரம் நம்ம அந்த புஸ்தகத்தை படிச்சிருப்போம், ஓகே இந்த புக் படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம வச்சிருப்போம். இதுவே இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு அந்த புஸ்தகத்தை ஒரு ஆன்மீக புஸ்தகம்னு எடுத்துக்கோங்களேன், படிக்கும்போது வேற கண்ணோட்டம் நமக்கு இருக்கும். அந்த ஆத்தரே நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். அந்த புஸ்தகத்துல வந்து வெறும் வார்த்தைகள் இருக்காது, அந்த யார் எழுதினாரோ அவங்களுடைய ஆற்றல் வந்து அந்த புஸ்தகத்துல இருக்கும். அவங்களோட எனர்ஜி அந்த புஸ்தகத்துல இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சும்மா யதார்த்தமா அந்த புஸ்தகத்தை எழுதலையே, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இல்ல அவங்களுக்கு வந்து அவங்களோட தியானத்துல அவங்களுக்கு வந்து டவுன்லோட்ஸ்ன்னு சொல்றாங்க, சில மெசேஜஸ் எல்லாம் வந்திருக்கும், அதை அவங்க புஸ்தகத்தெல்லாம் எழுதுவாங்க. இப்போ டாக்டர் பிரையன் வைஸ் கூட ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு, மெசேஜஸ் ஃப்ரம் மாஸ்டர்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ அவர் தியானத்துல இருக்கும்போது அவருக்கு வந்த சில மெசேஜஸ் எல்லாம் புஸ்தகமா எழுதியிருக்காரு. சிலர் அவங்க அனுபவங்களை எழுதுவாங்க, சிலர் கற்பனைகள் எழுதுவாங்க. ஸோ அது வந்து வெறும் வார்த்தைகள் கிடையாது இல்லையா, அதுல வந்து அவங்களுடைய எனர்ஜி இருக்கு. ஸோ நம்ம எந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல இருக்கோமோ அந்த புஸ்தகங்களை நம்ம படிக்கும்போது அந்த எனர்ஜியை நம்ம கிரகிச்சுக்கிறோம். சில நேரம் சொன்னீங்கன்னா நம்ம புஸ்தகங்களை தேடி போக மாட்டோம், அந்த புஸ்தகங்கள் நம்மளை தேடி வரும். இது எனக்கே ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஒரு தடவை நான் ஏர்போர்ட்ல வந்து அந்த புஸ்தக கடை ஒன்று இருந்துச்சு. அப்போ அந்த கடையில போய் பார்க்கும்போது அந்த ஷெல்ஃப்ல அப்படியே ஒரு ஒரு புஸ்தகமா பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். அப்போ இந்த மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற புஸ்தகம் என் கண்ணுக்கு பட்டுச்சு. பல புஸ்தகம் படிச்சுட்டோம், ஆனா இந்த ஆத்தர் டாக்டர் பிரையன் வைஸ் அப்படின்னு தெரியுதே, இது யாரு நமக்கு, இப்படி எடுத்து பார்க்கறேன். ஓகே இது எனக்கு தெரியாத ஆத்தர் அப்படின்னு திருப்பி வச்சுட்டு திரும்ப அப்படியே சொல்லி வரேன். திரும்பவும் என்ன அறியாம என் கால்கள் அந்த ஷெல்ஃபுக்கே போகுது, அந்த புஸ்தகத்துக்கே போகுது. ஸோ திரும்பவும் அங்க போய் பார்க்கறேன், இன்னும் 2 3 தடவை பார்க்கும்போது வேண்டாம் அப்படின்னு வச்சுட்டு வரேன். ஆனால் அப்படி ஒரு கம்பல்ஷன் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா என்னை ஈர்த்துட்டு போகுது. அப்போ அந்த புக்கை எடுத்து ஓகே இது ஏதோ நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு, படிப்போம்.
அப்படின்னு அந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு போனேன். அடுத்து அந்த ஃப்ளைட்ல ஏறி இறங்குறதுக்குள்ள அந்த புஸ்தகத்தை படிச்சு முடிச்சிட்டேன். ஏன்னா அவ்வளோ சுவாரஸ்யமா இருந்துச்சு அந்த புஸ்தகம். ஸோ அப்போ அது வந்து எனக்குள்ள சில கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு ஃபியர் எல்லாம் அந்த நேரம் இருந்துச்சு. அப்போ அந்த புஸ்தகங்கள்ல அதுல இருந்து ஒரு ரிலீஸ் கிடைச்சது. அந்த புஸ்தகத்தை படிக்கும்போது எதனால இது வந்திருக்க முடியும், என்னமோ எனக்குள்ள இருந்த அந்த ஒரு அர்த்தமில்லாத ஒரு பயத்துக்கு அந்த புஸ்தகத்துல ஒரு பதில் இருந்துச்சு. ஸோ நான் அப்ப நினைச்சேன், அப்ப யூனிவர்ஸ் நம்மளை எப்படி கைட் பண்ணியிருக்கு, இந்த புஸ்தகத்தை நம்ம படிக்கணும். அதை படிச்சனால எனக்குள்ள இருந்த ஒரு பயத்தை வெளியே கொண்டு வந்து ரிலீஸ் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணுச்சு. அன்னையில இருந்து அந்த டாக்டர் பிரையன் வைஸ் எழுதின புஸ்தகத்துல அத்தனை புஸ்தகம், பல புஸ்தகங்கள் வரிசையா இருந்தது, எல்லாத்தையுமே எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். இது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அனுபவம் இருக்கும். இப்போ இதுல நான் ஒரு ஸ்லைடு காட்டுறேன். நம்ம என்ன மாதிரி புஸ்தகங்கள் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு இருக்குது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வலது பக்கத்துல பார்த்தோம்னா நம்ம யார்கிட்ட இருந்தெல்லாம் கத்துக்கலாம், நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் கத்துக்கலாம். அதாவது நம்ம குழந்தைங்க கிட்ட இருந்து கூட பல விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். சாதாரண மனிதர்களிடமிருந்து சாதாரண ஞானம் எடுத்துக்கலாம். அசாதாரணமான மக்களிடமிருந்து அசாதாரணமான ஞானம் கற்றுக்கொள்ளலாம். அதாவது நம்ம ரிஷிகள், நம்மளுடைய குருக்கள், சாதுக்கள், தீர்க்கதரிசிகள், இந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து ரொம்ப உயர்ந்த ஞானம் நம்ம கற்றுக்கலாம். யதார்த்தமா நம்ம வாழ்க்கையில நம்ம மீட் பண்றவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலீக்ஸ், நம்ம பெற்றோர்கள், நம்ம உறவினர்கள், இவங்க கிட்ட இருந்தும் பல ஞானம் நம்ம எவ்ரி டே டு டே லைஃப்ல நம்ம கற்றுக்கலாம். ஆன்மீக குருக்கள் மற்றும் விஞ்ஞானிகள் பல புத்தகங்களில் அசாதாரண ஞானம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி புத்தகங்களும் நம்ம வாங்கி படிக்கலாம். அசாதாரணமான, அதாவது ரிசர்ச் புக்ஸ், ஜேர்னல்ஸ், இந்த மாதிரி புஸ்தகங்களும் நம்ம வாங்கி படிக்கிறது நம்ம ஆன்மீக பயணத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ நம்ம என்ன மாதிரி புத்தகங்கள் படிக்கலாம் அப்படின்னா, ஒத்து போகும் புத்தகங்களை படிக்கிறது. 3 கோட்பாடுகள். நாம் உடலை விட மேலானவர்கள், நாம் ஆற்றல். ஸோ இந்த மாதிரி சொல்ற புக்ஸை படிக்கிறது பெட்டர். அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன வயசுல ஃபிக்ஷன் அந்த மாதிரி புக்ஸ் படிக்கலாம். ஆனா நம்ம ஆன்மீக ஜேர்னி, ஆன்மீக பயணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான புஸ்தகங்கள் படிக்க படிக்க நம்மளோட அறிவு வளர வளர நம்மளுடைய சஃபரிங் குறையும். நம்ம சஃபரிங் குறைய குறைய அட்டாச்மெண்ட் குறையும். அட்டாச்மெண்ட் குறைய குறைய எல்லாமே டெம்பரரி தான் அப்படிங்கறத நம்ம உணர்ந்து வர வர நம்ம இந்த உலகத்துல இருந்து லிபரேஷன் ஃப்ரம் சஃபரிங்கிற நிலைமையை அடையக்கூடிய ஹெல்ப் பண்றது தான் நம்ம இந்த புஸ்தகம். ஸோ நம்ம உடலை விட மேலானவர்கள், நாம் ஆற்றல் என்று அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குற புக்ஸா நம்ம படிக்கிறது நல்லது. ஒவ்வொருவருக்கும் எல்லையற்ற ஆற்றல் உள்ளது, நம்ம எல்லாருமே அன்லிமிட்டெட் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய புஸ்தகங்கள் இருக்கு. அதுதான் இந்த பரமஹம்ச யோகானந்தர் புக்ஸ் நிறைய எழுதியிருக்காரு. ஜேர்னி டு செல்ஃப் ரியலைசேஷன், டிவைன் ரொமான்ஸ் அப்படிங்கிறது. இது எல்லாமே அதான் சொல்றது, நம்ம வந்து சாதாரண மக்கள் இல்ல, நம்ம இந்த வெறும் உடல் இல்லை, நம்ம இதையும் தாண்டி ஆன்மா, அந்த ஆன்மாவுடைய பயணத்துலதான் இருக்கோம். நம்ம வெறும் ஹியூமன் பீயிங்ஸ் இல்லை, வி ஆர் ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் ஹேவிங் அ ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆக்சுவலா ஆன்மா, ஜீவாத்மாவா இந்த உடலை எடுத்துட்டு வந்து இந்த ஒரு மனிதனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோமே, நம்ம இந்த மனிதன் தான் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரியான விஷயம் அப்படின்னு சொல்ற மாதிரி புஸ்தகங்களை நம்ம படிக்கணும். அஃப்கோர்ஸ் ரிலிஜன் பேஸ்டா அந்தந்த ரிலிஜனுக்கு அவங்கவுங்க சில ரிலிஜன் பேஸ்டா கடவுளை அடையக்கூடிய பல வழிகள் சொல்றாங்க, அது ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். ஆனா ரிலிஜனுக்கும் அப்பாற்பட்டு எல்லா மதங்களுக்கும் காமனா இருக்கக்கூடிய புஸ்தகங்கள், பல புஸ்தகங்கள் இருக்கு. அதை நம்ம படிக்க 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 நம்ம மனமானது ஓப்பன் ஆகுது. நம் எண்ணங்கள் யதார்த்தத்திற்கு சாத்தியத்தை கொண்டு வருகின்றன. அதாவது நம்ம தாட்ஸ் தான் தே கிரியேட் அவர் ரியாலிட்டி அப்படிங்கிறத இந்த புஸ்தகங்கள் நம்மளுக்கு அந்த அவேர்னஸை கொண்டு வருது. நம்மளுடைய அவேர்னஸ் வந்து நம்ம எத்தனை நாள் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், வெளி உலகத்துல என்ன நடக்குதோ அதுதான் நம்மளோட யதார்த்தம். இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வருது, ஓ இது என்னுடைய தலைவிதி, இது என்னோட கர்மா, எதனால இது வருதோ, இவனாலதான் இந்த கஷ்டம் எனக்கு வந்துச்சு, இவன் மட்டும் இந்த மாதிரி செய்யாம இருந்திருந்தா இந்த கஷ்டம் எனக்கு வந்திருக்கவே வந்திருக்காது அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம். வெளி வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதுக்கு காரணம் வெளியே தான் இருக்கு அப்படின்னு நம்ம இத்தனை காலம் ஒரு தவறான ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கோம். புஸ்தகங்கள் படிக்க படிக்க நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட யதார்த்தத்தை உருவாக்குது. தாட்ஸ் கிரியேட் அவர் ரியாலிட்டி. நம்ம தாட்ஸை அப்சர்வ் பண்ண பண்ண பண்ண
அதுதான் நம்ம வெளி உலகமா பிரதிபலிக்கிறது. நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட ஃபீலிங்ஸ் கிரியேட் பண்ணுது. நம்ம ஃபீலிங்ஸ் தான் நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய ஆக்ஷன்ஸை கிரியேட் பண்ணுது. அதுதான் நம்ம உடல்ல வந்து நம்ம ஹேபிட்டா, நம்ம பர்சனாலிட்டியா மாறுது. நம்ம என்ன ஃபீல் பண்றோம், என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், இதுதான் நாளைக்கு நம்ம பர்சனாலிட்டியா மாறுது. இந்த பர்சனாலிட்டி தான் வெளியே பிரதிபலிக்குது இல்லையா? நீங்க அன்பானவர்களா, நீங்க கோபமானவர்களா, நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்களா, இல்ல நீங்க ரொம்ப பிளான்டா இருக்கவங்களா, இது எல்லாமே நம்மளோட தாட்ஸ், நம்மளோட ஃபீலிங்ஸை கொண்டு பேஸ் பண்ணதுதான். ஸோ நம்ம எப்படிப்பட்டவங்களோ அதை தான் நம்ம வெளியே பிரதிபலிக்கிறோம். நம்ம எதை பிரதிபலிக்கிறோமோ அதுதான் திரும்பவும் நம்ம வாழ்க்கையில நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான புஸ்தகங்கள் நம்ம படிக்க படிக்க நமக்கு நிறைய ஞானம் வளர வளர நம்ம ஆத்மாவின் பயணத்துல ரொம்ப சீக்கிரமாவே அந்த என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா பல புஸ்தகம் இருக்கு. இந்த பாலோ கோலோ அப்படிங்கிற ஒரு புஸ்தகம், அப்புறம் திருச்சி மகா சுவாமிகளுடைய புஸ்தகம் லைஃப் அண்ட் ஒர்க் ஆஃப் ஸ்ரீ சிவரத்னபுரி சுவாமிஜி. ஸோ இவரு பெங்களூர்ல ஒரு ஆசிரமம் கட்டியிருக்காரு. ஸோ இவருடைய வாழ்க்கை எப்படி இவர் முக்தி அடைஞ்சாரு, எப்படி இவரோட வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னு சொல்லி ஒரு புஸ்தகம். அப்புறம் இது வந்து டிட் ஐ எக்ஸிஸ்ட் பிஃபோர். அப்புறம் பிராணிக் ஹீலிங், அவர் மாஸ்டர் சோகோக்சி, அவரோட புஸ்தகம். பி.கே. சிவானி, பிரம்மகுமாரி சிஸ்டர், த பவர் ஆஃப் ஒன் தாட். இதுல எல்லாம் ரொம்ப அழகா அவங்க சொல்றாங்க, நம்ம எண்ணங்களால எப்படி நம்ம வாழ்க்கை வந்து உருவாக்குது. வி கிரியேட் அவர் டெஸ்டினி, வி கிரியேட் அவர் ரியாலிட்டி அப்படிங்கிறதுலாம் இந்த பவர் ஆஃப் ஒன் தாட் அப்படிங்கிற புக்ல சிஸ்டர் சிவானி அவங்க அவ்வளவு அழகா சொல்றாங்க. இந்த ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தா இன்னர் பீஸ் புக் அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்குங்க. சின்ன சின்ன டூ லைன்ஸா இருக்கும். நமக்கு திடீர்னு மனசு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா, நான் இந்த புஸ்தகத்தை, இந்த புக்ஸ் எல்லாம் என்னோட கலெக்ஷன்ல இருக்கிறது தான். ஸோ அப்படியே அந்த புஸ்தகத்தை எடுத்து ஒரு பக்கத்தை திறப்பேன். அதை படித்து அதுல என்ன இருக்கு, ஒரு ரெண்டு ரெண்டு கப்லெட்ஸா இருக்கும், நாலு நாள் எனக்கு ரொம்ப ஈஸியா படிக்க எழுதியிருக்காரு. தமிழ்லையும் இருக்கு அதெல்லாம். அதுல வந்து பி அ மாஸ்டர், ஆசானா இரு அப்படின்னு கொடுத்திருக்காரு. சோல் லெசன்ஸ் அண்ட் சோல் பர்பஸ், இதுவும் தமிழாக்கம் இருக்கு. அப்புறம் பரமஹம்ச யோகானந்தர், அவரோட ஒரு யோகியின் சுயசரிதம். இது வந்து நம்ம தெரிஞ்சா ஆக்சுவலா நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருமே இந்த புஸ்தகத்தை படிச்சுதான் அவருக்கு வந்து ஒரு திடீர் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த புஸ்தகத்துல மகாவதார் பாபாஜி படத்தை பார்த்தோன்னே அவருக்கு அதுல இருந்து ஒரு லைட் வர மாதிரி தோணுச்சான். அதுல இருந்து அவர் வாழ்க்கையே ரொம்ப மாற்றம் ஏற்பட்டது. நானுமே இவர் இந்த புஸ்தகத்தை படிக்கும்போது, மகாவதார் பாபாஜி எல்லாம் பத்தி படிக்கும்போது ரொம்ப ரொம்ப நம்ம அந்த உலகத்துக்கே போயிட்டோம், நம்மள வந்து யாரோ கையோட கூட்டிட்டு போறாங்க, நம்மளுக்கு ஒரு பெரிய கைடன்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த புக்கை படிக்க படிக்க ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவங்கள்லாம் கிடைச்சது. பல பேர் சொல்லியிருக்காங்க, இந்த புஸ்தகத்தை படிக்க படிக்க எங்க வாழ்க்கையே மாறி இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இதே மாதிரி ராபின் சர்மா அப்படின்னு ஒரு அவர் ஒரு ஆத்தர். அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அவர் ஒரு பெரிய ஹெச்ஆர் பர்சன் கூட சொல்லலாம். த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. தமிழ்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன். பொக்கிஷத்தை விற்ற துறவி அப்படின்ற மாதிரி, உங்கள் விதியை கண்டறியுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் எப்படின்னா ஒரு லாயரா இருந்தாராம். ஜூலியன்னு சொல்லி ஒரு லாயரை பத்தின அந்த கதை. அந்த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி. அவர் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் லாயரா இருந்திருக்காரு. ஒரு நாள் கோர்ட்ல அவர் வாதாடி கொண்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது. ஹார்ட் அட்டாக் வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டு அவர் பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்த போது அந்த நேரம் அவருக்கு வந்து திடீர்னு தோணுச்சான், நம்ம என்னடா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நேரம் பார்த்தாலும் கோர்ட்டு கேஸ், பணம் சம்பாதிக்கிறோம், இவங்களுக்காக வாதாடணும், இந்த கோர்ட்டு இந்த இந்த கேஸ் ஜெயிச்சிட்டோம், இதெல்லாமா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், எனக்கு ஒரு ஃபெராரி கார் இருக்கு, எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனாலும் எனக்கு மனசுல ஒரு திருப்தி இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கும் போது திடீர்னு என்ன பண்ணாரு, எல்லா வாழ்க்கையும் அவர் விட்டுறாரு. எனக்கு இந்த லாயர் வேலை வேண்டாம், இந்த பெரிய சொத்துக்கள்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வேற ஏதோ ஒரு தேடல் இருக்குன்னு சொல்லி இந்தியாவை நோக்கி வர்றாரு. இந்தியாவில போய் ஹிமாலயன் ரேஞ்சில தான் எனக்கு இதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். பாத்தீங்களா, வெளிநாட்டு ஆளுங்க வந்து நம்ம நாட்டுக்கு வர்றாங்க, பாரத நாட்டுக்கு வந்து இமயமலையில இருக்க யோகிகள் கிட்ட இருந்து நம்ம அந்த அறிவை தெரிஞ்சு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட தேடுற அளவுக்கு போயிருது. எல்லாத்தையும் ரேப் அப் பண்ணிட்டு ஆஃபீஸ் எல்லாம் மூடிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஒரு தேடல்ல போயிடுறாரு. போய் ரொம்ப வருஷங்கள் இமயமலையிலையும் பல பல விதமான மாஸ்டர்கள் எல்லாம் சந்திச்சு பல விதமான ஞானங்கள்லாம் பெற்றுட்டு
திருப்பி வர்றாரு. யாராலையுமே அவரை ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. அவரோட ரொம்ப ஃபேமஸ் கார், அந்த ஃபெராரி கார் எல்லாம் ஓட்டிட்டு ஜம்முன்னு ஊர் பூரா சுத்திட்டு போனவர், ஃபெராரி காரெல்லாம் வித்துட்டு வீடு ஆஃபீஸ் எல்லாம் மூடிட்டு ரொம்ப சிம்பிளா வராரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ், பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, என்ன நீ இவ்வளோ ஒரு மாற்று, இதெல்லாம் சொத்துக்கள்லாம் வித்துட்டியே, நீ சந்தோஷமா இருக்கியா? இப்பதான் நான் உண்மையாவே சந்தோஷமா இருக்கேன். இப்பதான் நான் ரொம்ப லைட்டா இருக்கேன். எனக்கு இந்த ஹார்ட் அட்டாக் எல்லாம் ஏன் வந்தது, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாம இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன். என் வாழ்க்கையோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது இப்பதான் நான் கண்டறிஞ்சிட்டேன். வாழ்க்கையில சேவை செய்வது மிக மிக உயர்ந்த பர்பஸ் அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா லைட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் நம்ம படிக்கும்போது நமக்கு வந்து வாழ்க்கையுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு புரியுது. ஈவன் இக்கிகாய் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதாவது இக்கிகாய் ஜேர்னி அப்படிங்கறத வந்து ஹெக்டர் கார்ஷியான்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவரும் அந்த புஸ்தகமும் அப்படிதான். இக்கிகாய்ங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக். நம்ம அடுத்த வாரம், அடுத்த கடைசி வாரம் அதை பத்தி இன்னும் விரிவா நம்ம பார்ப்போம். நம்மளோட லைஃப் பர்பஸ் என்ன, நம்ம ஜாலியா இருக்கலாம், எப்படி எவ்ரிடே லைஃப்பை வந்து ஒரு செலிப்ரேஷனா வாழலாம் அப்படிங்கறது அந்த புக் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க பார்க்க புஸ்தகங்கள் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானது. இந்த பத்ரிஜிஸோடைய உடைய புஸ்தகங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் வேணும்னா கூட நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். we can provide you with the தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஸோ நம்ம ஆன்மீக பயணத்துல என்னன்னா, தியானம் செய்யணும். தியானம் செஞ்சு ஸ்வாத்தியாய அப்படிங்கிறது செல்ஃப் ஸ்டடி. நம்ம தியானம் செஞ்சா மட்டும் போதாது. ஸ்வாத்தியாயம், செல்ஃப் ஸ்டடி, செல்ஃப் நாலேஜ், இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை வந்து ஒரு பரிபூர்ணமா ஒரு பியூட்டிஃபுல் லைஃபா மாறும். நம்ம படிச்சா மட்டும் போதாது இல்லையா, சஜ்ஜன சங்கத்யா இதையும் நம்ம செய்யணும். சஜ்ஜன சங்கத்யா அப்படின்னா எல்லாரோடையும் சேர்ந்து நம்மளோட படிச்ச அறிவை ஒருத்தரோட ஷேர் பண்ணிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட அனுபவங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பேசலாம். எவ்ரிடே நம்ம வச்சிருக்கோம் இல்லையா கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி அட் த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம், அதுவே ஒரு சஜ்ஜன சங்கத்தியா தான். அது அந்த மாதிரி நம்ம பண்ண பண்ண சத் சங்கம் அப்படின்னு நம்ம யதார்த்தமா சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மூணு நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கணும். நம்ம தினம் தியானம் பண்ணணும், புஸ்தகங்கள் படிக்கணும், மற்றவங்களோட ஷேர் பண்ணணும், நம்ம எக்ஸ்பீரியன்சஸ் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், லிசனிங், மற்றவங்க கிட்ட கேட்கும் போதுதான் நம்மளோட அறிவு இன்னும் கூட வளரும். ஸோ புஸ்தகங்கள் படிச்சு மற்றவங்களோட ஷேர் பண்ணி அவங்களோட அனுபவத்தை லிசன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ நம்ம இன்னைக்கும் தியானத்தை தொடர்ந்து பண்ணுவோம். தியானம் நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு புக்கை எடுத்து வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு சங்கல்பம் நீங்க எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு புக்கு படிப்போம். ஒரு புக்கை படிச்சு முடிச்சுதான் தீரணும்னு கிடையாது. தினம் 2 பேஜ், இல்ல வாரத்துல ஒரு புஸ்தகம், இல்ல ஒரு மாசத்துல ஒரு புஸ்தகம், இல்ல 2 மாசத்துல கூட ஒரு புஸ்தகம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா புஸ்தகங்கிறது உங்களோட ஃப்ரெண்டா எப்பவும் கூடவே இருக்கணும். ஏதோ ஒரு புஸ்தகம் முதல்ல ஆரம்பிங்க. அதை இன்னைக்கு ஒரு சங்கல்பமா நீங்க எடுத்துக்கோங்க. கண்டிப்பா வாழ்க்கையில it will open up your mind. You will become an expansive person.